அற்புத பானை. ஒரு சிறிய கிராமத்தில் சிறுமி பூங்கொடியும் அவள் தம்பி செல்வமும் வசித்து வந்தனர். அவர்கள் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு சாப்பிட போதுமான உணவு கூட கிடைப்பதில்லை. ஒரு நாள் காட்டிற்கு விறகு வெட்டுவதற்காக சென்ற பூங்கொடி பழைய கிணற்றின் அருகே அழகான பானையைக் கண்டாள். அது மண் பானை போல் தோன்றினாலும் அதன் மேல் மின்னல் போல் வண்ணங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. பானையை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாள் பூங்கொடி. அவள் தாய் பானையை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அதன் மேல் இருந்த வண்ணங்கள் அவளை மயக்கின. திடீரென்று பூங்கொடி அம்மாவிடம், அம்மா, இந்த பானையில் ஏதோ சிறப்பு இருப்பது போல் தோன்றுகிறது என்றாள். அவள் அம்மா புன்னகைத்து, பார்க்கலாம் என்றாள். பூங்கொடி பானையை திறந்து அதில் சிறிது தண்ணீர் ஊற்றினாள். அடுத்த கணம் பானை நிறைய காய்கறிகளால் நிரம்பியிருந்தது. பூங்கொடியும் அவள் தாயும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அவர்களால் நம்ப முடியவில்லை. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் பானையில் தண்ணீர் ஊற்றினால் அவர்களுக்கு தேவையான உணவு கிடைத்தது. அவர்கள் பசியால் துன்பப்பட வேண்டியதில்லை. பூங்கொடியும் செல்வமும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஆனால் அவர்கள் இந்த அதிசயத்தைப் பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த பானையைப் பற்றி மற்றவர்கள் அறிந்தால் அதை பறித்துக் கொள்வார்கள் என்று பயந்தனர். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய விழா ஒன்று நடந்தது. அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டியிருந்தது. பூங்கொடியின் குடும்பத்திடம் போதுமான உணவு இல்லை. பூங்கொடி தனது அம்மாவை பார்த்து, அம்மா, இந்த விழாவுக்கு என்ன செய்வது என்று கேட்டாள். அவள் அம்மா சோகமாக, எங்களிடம் உணவு இல்லை என்றாள். பூங்கொடிக்கு ஒரு யோசனை. அவள் அந்த பானையை பயன்படுத்தி ஊர் மக்கள் அனைவருக்கும் உணவு அளித்து மகிழ்ந்தாள்.